எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் யோசிக்கிற மெயினான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு என்ன சாப்பாடு பண்ண போறோன்றது தான். அதாவது 3 வேளைக்கும் வந்து நம்ம என்ன சாப்பாடு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து மண்டைய குழப்பிட்டே உட்காருவோம். சரி ஃபர்ஸ்ட்டு வந்து மதியானத்துக்கு சாதத்த வச்சு விடுவோம்ன்னு சொல்லிட்டு, சாதத்த வந்து வச்சு விட்டாச்சு. அத வச்சாச்சு. நம்ம அடுத்து என்ன குழம்பு பண்ண போறோன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒண்ணுமே செட் ஆகல. சரி ரசத்த வச்சு விட்டுருவோன்ட்டு, நமக்கு தெரிஞ்ச ரசத்த வந்து வச்சு விட்டாச்சு. அப்புறம் வந்து அதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து ரசத்துக்கு எப்பயுமே பெஸ்ட்டா இருக்க ஒரே சைட் டிஷ் நம்ம உருளைக்கிழங்கு தான். அதனால வந்து உருளைக்கிழங்க வறுத்துட்டு கோவக்கா வந்து பொரிச்சாச்சு. ஆரம்பிச்சா ஆரம்பிச்சு என்னோட ரெஸ்ட் டைமும் போச்சு, டிவி டைமும் போச்சு. என் டிவி டைம ஆக்குபை பண்ணி ஃபுல்லாமே வச்சுட்டாங்க. எப்பயுமே வீட்ல ஓடிட்டு இருக்கிறது வந்து ஷின்சான், சோட்டா பீம் இது மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி அத பார்த்து பார்த்து எனக்கும் அந்த கேரக்டர் ரொம்பவே வந்து புடிச்சு போச்சு. இவங்க இன்ட்ரெஸ்ட்டா பார்க்குறாங்களோ இல்லையோ, நான் தான் வந்து அடுத்து யார்றா வருவா? அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்குற அளவுக்கு எனக்கு புடிச்சு போச்சு. எப்பயுமே வந்து கீரை சமைக்கும்போது, அத ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணக்கூடாது. ஏன்னா, அதோட சத்துக்கள் ஃபுல்லா வந்து ஆவியிலேயே வந்து போயிரும். மேக்ஸிமம் வந்து 5 டூ 10 மினிட்ஸ் தான் வந்து கீரைக்குரிய குக்கிங் டைமு. அது வந்து சீக்கிரம் வெந்துரும். சில கீரைகள் வந்து வேகவே வேகாது. அதுக்கு வேணா ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரைலாம் வேக லேட் ஆகும். அந்த மாரி கீரைகள வந்து வேக வைக்கலாம். சீக்கிரம் வேகக்கூடிய கீரைகள வந்து ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னா, ஆவியிலேயே சத்துக்கள் போயிரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க் யூ.